வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம வந்து செட் ஆஃப் 6 ரெசிபிஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம். முதல் ரெசிபி என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான். நம்ம வந்து சென்னா வச்சு ஒரு ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. தாளிக்கிறதுலாம் தாளிச்சிடலாம். நம்ம 2 கிராம்பு, ஸ்டார் அனீஸ், அப்புறம் பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுடலாம். வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் வெங்காயம் வந்து 2 வெங்காயம் வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். இது கூடவே இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுது. புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரே ஒரு தக்காளி, உப்பு, தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக வந்து சர்க்கரை, தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிடுது. நம்ம ஏற்கனவே ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம் காரத்துக்கு. இப்போ வந்து வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற புதினாவையும் சேர்த்துறேன். கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். வேக வச்ச கொண்டக்கடலையும் சேர்த்துடலாம். ஏற்கனவே கொண்டக்கடலையில உப்பு போட்டிருக்கோம், அதனால கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். காரம், அதாவது வரமிளகா பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலாலாம் சேர்த்து நம்ம வேக வச்ச கொண்டக்கடலாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுது. நான் சாதம் வந்து எப்பயுமே சொல்கிற மாதிரி பாஸ்மதி அரிசி நல்லா ஒரு கப் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு நீங்கள் வந்து வேக வச்சு உதுருதுரா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், உதுருதுரா வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பாஸ்மதி அரிசி அப்படியே வேக வச்சது அப்படியே மேலாக போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கொத்தமல்லியும் போட்டுட்டு மூடி வச்சிருவோம். 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடி வச்சிட்டோம். ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பாருங்க, நல்லா கலரி விட்டாச்சு. நம்மளுடைய கொண்டக்கடலை சாதம் வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு பண்ணிடலாம். டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தயிர் பச்சடியோ இல்லைன்னா சிப்ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் வந்து இன்றைக்கி வரமிளகா பொடியும் கரம் மசாலா பொடியும் போட்டேன். நீங்கள் வந்து சோலை மசாலா பொடி இருந்ததுன்னா அதுவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா பாவ்பாஜி மசாலா பொடி போட்டுக்கலாம், இல்லைன்னா ராஜ்மா மசாலா பொடி, என்ன பொடி இருக்கோ அது 3 மிக்ஸ் பண்ணியும் போடலாம், தனித்தனியாகவும் போடலாம். இந்த ஃப்ளேவர் கொடுக்கறது எல்லாமே வந்து நம்மளுடைய விருப்பம் தான். சிம்பிளாக போதும்னா இந்த மாதிரி சிம்பிளாக போதும், இல்லை எனக்கு கொஞ்சம் ஹெவியாக வேணும்னா நீங்கள் தாளிக்கிறதுலையும் இன்னும் கொஞ்சம் மசாலா வந்து கூட போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம விருப்பம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். சென்னா மசாலா தான் பண்ண போகிறோம். இது வந்து பிரெட்டு அப்புறம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி சிம்பிளாக டக்குன்னு பண்ணிட போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து சென்னா வந்து அதாவது கொண்டக்கடலையே நைட்டே ஊற வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிடுது. 2 கிராம்பு, 1 பீஸ் பட்டை, அதுக்கப்புறம் சீரகம், தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு விழுது, நல்ல பெரிய சைஸ்ல வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. நல்ல பெரிய சைஸ்ல வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துருந்தோம். இப்போ வந்து 2 தக்காளி நான் அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறோம். இது கூடவே வந்து மஞ்சள் பொடி,
உப்பையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சமா வந்து சர்க்கரை. இது நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுத்து. காரத்துக்கு வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தனியா பொடி, வந்து சோலை மசாலா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். ஆல்ரெடி கொண்டக்கடலையிலயும் உப்பு போட்டிருக்கோம். இருந்தாலும் வேணும்னா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்க போறோம். நான் வந்து ஒரே ஒரு கைப்பிடி கொண்டக்கடலையே வந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் திக்னஸ்க்காக சேர்ந்தாப்புல வரும் அப்படிங்கிறதுக்காக அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடுவோம். நான் வெந்நீர் விடுறேன். எப்பயுமே சொல்றதுதான், லாஸ்டா விடும்போது நீங்க பச்சை தண்ணி விட வேண்டாம். வெந்நீர் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கொதிநிலை கரெக்டா வரும். நம்ம சேர்ந்தாப்புல வந்துடும். காஞ்ச வெந்தயக்கீரை இலைய சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொத்தமல்லி. அவ்வளவுதான், நம்மளுடைய கொண்டக்கடலை மசால் வந்து ரெடி. ஆஃப் பண்ணி. கொண்டக்கடலை மசால் வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம். இப்போ நான் வந்து இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது பிரெட்டு, தோசை, அப்புறம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பூரிக்கும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். மிளகு பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து அடிக்கடி எங்க மாமியார் பண்றது. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம நார்மலா பொங்கலுக்கு என்ன பண்ணுவோம், மிளகு சீரகம் எல்லாம் தாளிச்சு கொட்டி அதாவது நெய்ல வறுத்து போடுவோம் இல்லையா. இதுல சீரகம் சேர்க்கவே வேண்டாம், ஒன்லி மிளகோட வாசனை மட்டும்தான். ஸோ அது எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து 1 கப்பு பச்சரிசி, ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு, இதுதான் வேணும். பச்சரிசியை முதல்ல வந்து வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு 1/2 கப்பையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் 1 கப்புக்கு வந்து ஒரு 6 கப்பு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் அரிசியை சேர்த்துடலாம். ஆமா, அலம்பி தண்ணியெல்லாம் வடிய விட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த அரிசியை சேர்த்துட்டு இது நல்லா இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். பாசிப்பருப்பை அப்படியே சேர்க்க போறது இல்லை. பாசிப்பருப்பை வந்து லைட்டா ஒரு கோல்டன் கலர்ல வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதுல சேர்க்க போறோம். ஸோ இந்த பக்கம் பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். அதுக்கு தான் சொன்னா முன்னாடியே அலம்பிட்டு ரெடியா வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வறுத்துட்டு அப்படியே சேர்த்துடலாம். நம்ம வறுத்த அந்த வாசனையோடவே ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால எப்பயுமே பாசிப்பருப்பை அலம்பிட்டு அதுக்கப்புறமா வறுக்க ஆரம்பிங்க. கொஞ்சமா வந்து நெய்ல வந்து வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பை, ஒரு வாசனையா இருக்கும். பாருங்க, லைட்டா கலர் மாதிரி அந்த லைட்டு கோல்டன் கலர் வந்திருக்கா. இதை ஆஃப் பண்ணிடுவோம். முக்கியமா ரொம்ப தீயாம வறுத்துக்கோங்க, அப்பதான் அந்த பொங்கல் வந்து நல்ல வாசனையா இருக்கும். பாசிப்பருப்பு வாசனையோட அந்த வறுத்த வாசனையோட அப்படியே சேர்த்துருவோம். இப்போ வந்து அரிசியும் பருப்பும் ஒரு 3/4 பாகம் வெந்துடுத்து. மிளகு சேர்த்துடலாம். நாம பாருங்க, நான் எடுத்துட்ட 1 கப்பு அரிசிக்கு வந்து மிளகு வந்து இவ்வளோ சேர்க்குறேன். நல்லா ஒரு ஃபுல்லாக 1 டீஸ்பூன் இருக்கும். சேர்த்துருவோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதோட சேர்ந்து ஒரு கொதிக்கட்டும். பாருங்க, மிளகு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. மிளகோட வாசனையெல்லாம் வந்து அதில் இறங்கியிருக்கும். இப்போ வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். நல்ல பொடியா கட் பண்ண இஞ்சி. தாளிக்கவே வேண்டாம், எதுவுமே தாளிக்க வேண்டாம். வெறும் முந்திரி பருப்பை வறுத்து போட போறோம் நாம, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நான் சொன்ன மாதிரியே அதே மெத்தட்லயே பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நெய் இப்பதான் சேர்க்கிறோம் நாம. நெய் நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு உப்பையும் இப்பயே சேர்த்துடலாம். தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதோட சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இஞ்சியும் சேர்த்து நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கட்டி பெருங்காயம் கரைச்சி வச்சிருக்கேன். லாஸ்டா வந்து பெருங்காய தண்ணியை சேர்த்துடலாம். நல்ல ஒரு கலரிடுவோம். லாஸ்டா பெருங்காயம் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை இருக்கும்.
இதை நான் சொன்ன மெத்தட்ல அப்படியே பண்ணீங்கன்னா அந்த கோவில்ல கொடுக்குற பிரசாதம் அப்படியே தான் இருக்கும். இது மோஸ்ட்லி பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா சிவன் கோவில்லையும் பெருமாள் கோவிலும் இந்த மாதிரி வந்து வெண்பொங்கல் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கோவில் பிரசாதம் எப்படி இருக்குமோ அதே வாசனையோட அதே டேஸ்டோட இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரியே பாதி முக்கால் பாகம் வெந்ததுக்கு அப்புறம் தான் மிளகு சேர்க்கணும். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் இஞ்சி சேர்க்கணும், நெய் சேர்க்கணும், உப்பு சேர்க்கணும். நான் சொன்ன மெத்தட்லயே பண்ணீங்கன்னா அந்த வாசனையோட நல்லா வரும். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த பக்கம் முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துடலாம். நாம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதுல நல்ல ஒரு ஸ்பூன் இப்போ நெய் விடுறேன். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். பருப்பை வறுத்துக்கலாம். கருவேப்பிலை பொங்கல்ல சேர்த்துடலாம். நம்மளுடைய மிளகு பொங்கல் ரெடி. நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்க, கரெக்டா வரும். நம்மளுடைய மிளகு பொங்கல் ரெடி. நான் சொன்ன மாதிரி கரெக்டா 1 கப் அரிசிக்கு ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு பர்ஃபெக்டா இருக்கும். அந்த பாசிப்பருப்பை முதலே நல்லா வாஷ் பண்ணி தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சிருங்க. 1 கப் அரிசிக்கு வந்து பச்சரிசிக்கு வந்து ஒரு 6 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். 5லேருந்து 6 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அது கொதிச்சோடனே முதல்ல அரிசியை சேர்த்துட்டு அது நல்லா அது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் என்ன பண்ணணும்னா பாசிப்பருப்பை ஒரு மாதிரி நல்ல கோல்டன் கலர்ல தீயாம அழகா வறுத்துக்கோங்க. அந்த வறுத்த பாசிப்பருப்பையும் அதுலயே சேர்த்துட்டு ரெண்டும் சேர்ந்து ஒரு 3/4 பதம் வந்ததுக்கு அப்புறமா மிளகு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அது நல்லா கொதிக்கட்டும். அந்த கொதிச்சு அந்த மிளகோட வாசனை வந்து அதுல இறங்கணும். அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இஞ்சி, உப்பு, நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு எல்லாம் சேர்ந்து வரும்போது பெருங்காயம் வந்து லாஸ்டா போட்டிங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். அதனால நான் வந்து கட்டி பெருங்காயத்தை நல்லா கரைச்சி வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் லாஸ்டா விட்டு திருப்பி ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்து நெய்ல முந்திரி பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலையும் வறுத்து சேர்த்தாச்சு. அவ்வளவுதான். இதே மாதிரி பண்ணீங்கன்னா கோவில்ல என்ன டேஸ்ட்ல அந்த பொங்கல் வருதோ அதே மாதிரி இந்த பொங்கல் வரும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இப்போ அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் ஜீரா, அதாவது ஸ்ரீரங்கம் கோவில்ல பிரசாதமா பண்ற ஒரு ஜீரா தான் நம்ம இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து நீங்க 1 கப்பு ரவை, 1 கப்பு கல்கண்டு, 1 கப்பு வெல்லம், மூணுமே வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷனா இருக்கணும். ஸோ இப்போ எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நெய் விட்டு நம்ம முந்திரி பருப்பையும் ரவையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்ல ஒரு 2 ஸ்பூன்கே நெய் விடுறேன். முந்திரி பருப்பை சேர்த்துருவோம். 1 கப்பு ரவை. இது வந்து நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறணும்னு இல்லை, வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். ரவை வந்து நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துண்டாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்து மூடி வச்சுருவோம். மூடி வச்சிடலாம், வேகட்டும். 1 கப்பு ரவைக்கு வந்து 2 கப்பு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இப்போ சேர்த்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஒரே அளவு, எந்த டம்ளரோ இல்லை கப்போ எதில் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு தான் எடுத்துக்கணும். நான் வந்து இந்த டம்ளரில் வந்து 1 கப்பு ரவை எடுத்துட்டேன். அதில் 1 கப்பு வந்து கல்கண்டு எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி 1 கப்பு வெல்லம் வந்து துருவி வச்சிருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தில் வந்து கல் மண் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே சேர்க்க போகிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. அந்த மண் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்க்கணும். அப்புறம் நிறைய பேர் இந்த வெல்லம் எங்க கிடைக்கிறதுன்னு கேட்டீங்க. ஏன்னா அந்த கலரே அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மில் ஹவுஸ்ல வெல்லம் கிடைக்கிறது. இப்போ வந்து பொங்கலும் வரப்போறது இல்லையா, ஸோ அதுக்குள்ள நீங்க வாங்கி கூட வச்சுக்கலாம். மில் ஹவுஸோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு தரேன். இப்போ வந்து ரவை வெந்துருதான்னு பார்க்கலாம். இதுதான் நல்லா வெந்திருக்கு. வந்து 1 கப்பு கல்கண்டு, இது கூடவே வந்து வெல்லத்தையும் சேர்த்துடலாம். நாம அப்படியே கரைஞ்சிரும். கைவிடாம கலரி விடுங்க.
இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா சேர்ந்தாப்பில் வந்துடுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம், இது கூடவே வந்து ஏலக்காயும் சேர்த்துருவோம். ஏலக்காய் பொடி இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க, அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்ரீரங்கம் ஜீரா வந்து ரெடி. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளா ஸ்ரீரங்கம் ஜீரா எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் இனோவேட்டிவா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பலாப்பழம் இருந்தது அப்படின்னா அதை கட் பண்ணிட்டு அதை வதக்கி போடலாம். அப்படி இல்லைன்னா நல்ல பொடி பொடியா கட் பண்ணிட்டு அதை நெய்ல வதக்கிட்டு போடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு வாழைப்பழம் இருக்கும் இல்லையா, அதையும் வந்து பொடி பொடியா கட் பண்ணிட்டு நெய்ல வதக்கி போடலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். பட் ப்ராப்பரா ஸ்ரீரங்கம் ஜீராங்கிறது இப்படி பண்றது. இதுக்கப்புறம் வந்து இனோவேட்டிவா நமக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இப்ப அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் ஒரு அரை கப்பு பாஸ்மதி அரிசியையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிய விட்டு ரெடியா வச்சிருக்கேன். பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து காய்ச்சி ரெடியா இருக்கு. எப்படி பாயசம் பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம முதல்ல வந்து இந்த பக்கம் பால் காஞ்சின்னு இருக்கு. இந்த பக்கம் கடாயில வந்து நெய்ல பாசிப்பருப்பை முதல்ல வறுத்துக்கலாம். நம்ம பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். வறுத்துட்டு நம்ம அப்படியே சேர்த்துற போறோம். பால்ல லைட்டா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்க, நெய்ல பாசிப்பருப்பு வறுபட்டுருக்கு. இப்ப இதை வந்து பால்ல சேர்த்துடலாம். இந்த பக்கம் பால் வந்து கொதிச்சுட்டு இருக்கு. பால்லே பாசிப்பருப்பு வேகட்டும். அதுக்குள்ள இன்னொரு 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம பாஸ்மதி அரிசியை வறுத்துக்க போறோம். பாஸ்மதி அரிசி ஒரு 1/2 கப்பு. இதையும் நெய்லேயே வறுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசி வறுபட்டுருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறினோடனே இதை வந்து கோர்ஸா பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசி நெய்ல வறுத்தோம் இல்லையா, அது கோர்ஸா பொடி பண்ணியாச்சு. அதையும் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ வந்து பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கோம். அது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து ஒரு 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். நாம இந்த பக்கம் வந்து வெள்ளம் கரைய விட்டுருந்தோம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி ரெடியாக இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, பாஸ்மதி அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். இது கூடவே வந்து வெள்ளை கரைசலையும் சேர்த்துருவோம். நம்ம ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் கூட குறைச்சல் போட்டுக்கலாம். அப்படியே விட்டு கலந்துடுவோம். இந்த பக்கம் வந்து பாயசம் ரெடி ஆயிடுது. நம்ம முந்திரி பருப்பை மட்டும் வறுத்து சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்து போட்டுருவோம். பாயசத்தில் சேர்த்துடலாம் முந்திரி பருப்பை. அவ்வளோதான், நம்மளுடைய பாஸ்மதி அரிசி அப்புறம் பாசிப்பருப்பும் சேர்த்த பாயசம் ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. திரும்பவும் எல்லாருக்கும் வந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ 6வதா என்ன ரெசிபின்னு பார்க்க போறோம். பண்ண போறேன்னா புளியோதரை தான் பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த பக்கம் நல்லா காஞ்சிருக்கு. ஸோ தாளிக்க வேண்டியதெல்லாம் முதல்ல தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை. இது கூடவே வந்து வரமிளகா சேர்த்துடலாம். ஒரு 7 வரமிளகா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன்.
கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸில் பாருங்கள், பெரிய அந்த என்ன சொல்கிறது சாத்துக்குடி சைஸில் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துறேன். உப்பு இப்போ சேர்க்க போகிறது இல்லை, இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்க்கல இல்லையா, என்ன பண்ண போகிறோம்னா நல்ல பாதியாக குறைஞ்சதுக்கு அப்புறமா மிளகையும் உப்பையும் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணிட்டு இதோட சேர்க்க போகிறோம் நம்ம. ஸோ அதை வறுத்து பொடி பண்ணும்போது நான் காமிக்கிறேன். இந்த பக்கம் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருந்தேன், அது நல்லா காஞ்சிட்டு நம்ம வந்து மேல் பொடிக்கு என்னென்ன போடணுங்கிறத பார்த்துலாம். நான் இதுலேயே வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு வந்து வரமிளகா. இந்த மிளகா ரொம்ப காரமா இருக்காதுங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கூட சேர்க்கிறேன். நீங்க மிளகா காரமா இருக்கும் அப்படின்னா உங்க வீட்டுல அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து காரம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து தனியா ஒரு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன். இது ஒரு நிமிஷம் வறுபடட்டும். கடலைப்பருப்பு, தனியா, வரமிளகாலாம் நல்லா வறுபட்டுருது. வெந்தயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். லாஸ்டா சேர்த்துக்கோங்க, ஏன்னா வெந்தயம் வந்து அந்த சூட்லயே வந்து வறுபட்டுரும். ரொம்ப வறுபட்டா கசந்து போயிடும். அதனால இப்போ வந்து எள்ளு வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். எள்ளு சேர்க்கும் போது வாசனை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் லாஸ்டா எள்ளு சேர்த்துருக்கேன். அந்த சூட்லயே எள்ளு பாருங்க வெடிக்கிற சத்தம் கேட்கும், அவ்வளவுதான். கேக்குதா? நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறினோடனே பொடி பண்ணிக்கலாம். பாருங்க புளி தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. கொதிச்சு பாத்தீங்கன்னா நல்லா குறைஞ்சி வர்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அது கொதிக்கிற நேரத்துக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நம்ம வந்து வருத்தம் இல்லையா தனியா, கடலை பருப்பு, அதெல்லாம் நல்லா கோர்ஸா பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் வந்து கடாய் வச்சு அதில் வந்து மிளகும் உப்பும் லைட்டாக வறுத்துக்க போகிறோம். மிளகு வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் அதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். பாருங்க மிளகு வந்து வறுபட்டுருது. இப்போ உப்பு சேர்த்துடலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே வந்து உப்பு வறுபட்டுரும் போதும். இதை ஆறினோடனே பொடி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து மிளகையும் உப்பையும் வறுத்தாச்சு, அதை ஆறினோடனே பொடி பண்ணிக்க போகிறோம். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா, நல்ல 1 கப்பு அரிசியை வந்து தண்ணி விட்டு நல்ல உதுருதுரா சாதம் வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு சாதம் உதுருதுரா இருக்கணும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா, தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா, எள்ளு, அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த பொடியை சேர்த்து நல்லா கலரியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதே மிக்ஸி ஜார்லேயே வந்து வறுத்து வச்சிருக்கிற மிளகையும் உப்பையும் பொடி பண்ணிக்கலாம். உப்பும் மிளகும் வறுத்து வச்சதை அரைச்சாச்சு. நம்ம வந்து இது வரைக்கும் வந்து அந்த புளி தண்ணி கொதிக்கட்டும், அப்புறமா வந்து உப்பு சேர்க்கலாம்னு சொன்னா நல்லா குறைஞ்சிருக்கு பாருங்க. அது குறுகி வந்திருக்கிறது நல்லா தெரியும், சுண்டி பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு குறைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ அந்த உப்பு மிளகு வறுத்த பொடியை சேர்த்துடலாம். வறுத்துட்டு பொடி பண்ணதை இது கூடவே வந்து வெல்லம் எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு கொதி வரட்டும். பாருங்க நம்மளுடைய புளி நல்லா கொதிச்சு புளிக்காய்ச்சலும் ரெடி ஆயிட்டோம். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி புளிக்காய்ச்சல் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா வேணுங்கிறப்ப அந்த பொடியை மட்டும் வறுத்துட்டு, அதாவது தனியா, கடலைப்பருப்பு அதெல்லாம் வறுத்துட்டு சாதத்துல மிக்ஸ் பண்ணிட்டு இந்த புளிக்காய்ச்சலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பொடியெல்லாம் வறுத்துட்டு அதுலயே சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து டேஸ்ட் வந்து கண்டிப்பா மாறுபடும். ஆமா, கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். இந்த புளிக்காய்ச்சலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே பாருங்க, புளிக்காய்ச்சல் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மேலாக தாளிச்சு கொட்டலாம். ஏற்கனவே நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் போட்டிருக்கோம். அது அந்த புளித்தண்ணியில ஊறி அது ஒரு டேஸ்டா இருக்கும். மேலாக தாளிச்சு கொட்டும் போது அது ஒரு டேஸ்டா இருக்கும். இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிடுது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு வறுபடட்டும். கடலை, முந்திரி பருப்பையும் சேர்த்துருவோம். ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டிருக்கோம், சும்மா துளிவுண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நாம ஆஃப் பண்ணிட்டேன் நான். கருவேப்பிலை நல்லா சுட 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 அதில் ஊற்றும் போது நல்ல வாசனையா இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய புளியோதரை ரெடி. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டா போதும்.
அவ்வளோதான், புளியோதரை ரெடி. அடுத்தது வந்து தயிர் சாதம் எப்பயும் போல மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம், அவ்வளோதான். இன்னைக்கு புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நிறைய விதமாக புளியோதரை பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மிளகை வறுத்துட்டு, மிளகையும் உப்பையும் வறுத்துட்டு நீங்கள் சேர்க்கும் போது அது நல்ல வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணலன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஆறு ரெசிபியும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த ஒரு செட் ஆஃப் 6 ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.